ஹாய், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், அதாவது சின்ன சின்ன மைக்ரோ டாஸ்க் நம்ம கம்ப்ளீட் பண்ணி எப்படி நம்ம மந்த்லி ஒரு டீசெண்டான ஒரு நல்ல அமௌண்ட் நம்ம இப்படி ஏர்ன் பண்ணுறேன்னு சொல்லி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஓகே, மைக்ரோ டாஸ்க்னு சொன்னால் என்ன, மைக்ரோ டாஸ்கில் எப்படியான வேக் ஷோ ஆகும், அதே மாதிரி அதுக்கு நம்ம இப்போ எந்த சைட் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட்டாகவே பார்ப்போம். ஓகே, மைக்ரோ டாஸ்க் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சைட் தான் இந்த ஸ்ப்ரவுட் கிக்ஸ். ஓகே, நீங்க கூகுளில் ஸ்ப்ரவுட் கிக்ஸ் நீங்க சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட்லேயே உங்களுக்கு ஷோ ஆகும். அந்த லிங்கை ஒன் டைம் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு இந்த மாதிரியான இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகே, ஆல்ரெடி இது பிகோபகஸ் என்ற நேம்ல இருந்துச்சு. ஸோ அவங்க அப்டேட் கொண்டு வந்ததால அவங்க நேமை மாற்றி ஸ்ப்ரவுட் கிக்னு சொல்லி அவங்க நேமை கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, இப்போ கிட்டத்தட்ட நான் ஒரு 5 இயர்ஸா இந்த சைட்டை ஒர்க் பண்றேன். நான் ஒர்க் பண்ற அந்த காலந்தொட்டு பிகோபகஸ் தான் இருந்துச்சு. இப்போ அவங்க சொல்லி அவங்க ரீசனை தான் அவங்க கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ இந்த ஸ்ப்ரவுட் கிக்னு சொன்னா என்னன்னு சொல்லி பார்த்துட்டோம். இதுல எப்படி நம்ம ஒர்க் பண்றேன், எப்படி அக்கௌண்ட் ஓபன் பண்றேன், எந்த மாதிரியான டாஸ்க் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஓகே, அதுக்கு முதல் நாங்க எங்களோட பிரவுன்ஸ் காலேஜினுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்க ஃபைவர் கோர்ஸை நாங்க என்ன செய்யறோம், ப்ரொவைட் பண்றோம். ஸோ பிரவுன்ஸ் காலேஜினுடைய ஸ்டூடெண்ட்ஸா யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கு நாங்க இந்த ஸ்ப்ரவுட் கிக்ஸ் கோர்ஸை நாங்க ஃப்ரீயாவே நாங்க ப்ரொவைட் பண்றோம். ஸோ நீங்க பிரவுன்ஸ் காலேஜினுடைய ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா உங்களுக்கு நாங்க இந்த கோர்ஸை ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ நீங்க அப்படி இல்லைன்னு சொன்னா எங்களோட பிரவுன்ஸ் காலேஜினுடைய ஸ்டூடெண்ட்ஸா நீங்க மாறுங்க, நாங்கள் உங்களுக்கு என்ன செய்யறோம், இந்த கோர்ஸை ஃப்ரீயாவே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகே, இப்போ மைக்ரோ டாஸ்க் என்னன்னு சொன்னா, இப்போ ரீசெண்டா நம்ம ஆக குறைஞ்சது ஒரு நாளையில 8 மணித்தியாலம் நம்மளோட சோசியல் மீடியாவில் ஸ்பெண்ட் பண்றோம். சரிதானே? 8 மணித்தியாலம் நம்மளோட சோசியல் மீடியாவில் என்ன செய்யறோம், நம்ம ஸ்பெண்ட் பண்றோம். அதே 8 மணித்தியாலத்தை இந்த மைக்ரோ டாஸ்க் ஓகே, நீங்க 8 மணித்தியாலம் வேணா ஒரு 4 மணித்தியாலம் மைக்ரோ டாஸ்க்ல நீங்க ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னு சொன்னா, நீங்க மந்த்லி அதாவது ஒரு நாளையில நீங்க 4 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னு சொன்னா ஆக குறைஞ்சது நீங்க நான் உங்களுக்கு இதுல காட்டுவேன் எவ்வளவு அமௌண்ட் தருவாங்கன்னு சொல்லி. அந்த குறிப்பிட்ட அமௌண்ட் என்ன செய்யலாம், நீங்க நம்ம ஜஸ்ட் கால்குலேட் எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, நீங்க இப்போ ஒரு நாளையில என்ன செய்ய 4 மணித்தியாலம் ஸ்பெண்ட் பண்றேன் இந்த மைக்ரோ டாஸ்க். சரிதானே? ஓகே, 4 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க ஒரு $3 என்ன செய்றீங்க, ஏர்ன் பண்றீங்க. ஓகே, இல்ல ஒரு $5 ஏர்ன் பண்றீங்க. சரிதானே? அப்ப ஒரு நாளையில நீங்க $5 சொன்னா மந்த்லி 30 நாள் பெருத்து பார்க்க $150 நீங்க மந்த்லி நீங்க என்ன செய்வீங்க, எவரேஜாவே ஏர்ன் பண்ணுவீங்க $150. ஓகே, இது நம்ம ஸ்ரீலங்கன் ருபீஸ்க்கு என்ன செய்வோம், கன்வெர்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, நம்ம என்ன செய்வோம், ஸ்ரீலங்கன் ருபீஸ் படி கன்வெர்ட் பார்த்தோம்னு சொன்னா 150 கிட்டத்தட்ட 44,452 ரூபா. ஓகே, இந்த கீர்ல ரேட் படி பார்த்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட 45,000 ரூபாய் நீங்க என்ன செய்யணும் சொன்னா மந்த்லி சும்மா நார்மலாக என்ன செய்யணும், நீங்க ஸ்பெண்ட் பண்ண எந்த ஹார்ட்வேர்க்கும் உங்களுக்கு இல்லை. சின்ன சின்ன டாஸ்க் தான் நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். அந்த சின்ன டாஸ்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணி ஒரு நல்ல ஒரு இன்கம் என்ன செய்ய போறோம், மந்த்லி என்ட்ரி இல்லாம எடுக்க போறோம். ஓகே, நீங்க பெருசா ஹார்ட்வேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க ஜஸ்ட் சோசியல் மீடியாவுக்கு ஸ்பெண்ட் பண்ற டைமை நீங்க எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணாலே, இந்த ஸ்ப்ரவுட் கிக்குக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். அதுவும் வெறும் 4 மணிக்கு ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். நீங்க மந்த்லி நல்ல ஒரு இன்கம் நீங்க என்ன செய்யலாம், ஏர்ன் பண்ணலாம். ஓகே, இப்ப இந்த ஸ்ப்ரவுட் கிக்ல ஒர்க் பண்ணணும்னு சொன்னா கட்டாயம் எல்லாருக்கும் ஒரு அக்கௌண்ட் தேவை. ஒரு அக்கௌண்ட் இருந்தா தான் நம்ம என்ன செய்யலாம், இந்த ஸ்ப்ரவுட் கிக்ல நம்ம ஒர்க் பண்ணலாம். ஓகே, அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு சைன் அப் என்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, நான் இப்போ இதுல எப்படி அக்கௌண்ட் ஓபன் பண்றேன்னு சொல்லி நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி தரேன். ஓகே, சைன் அப் பட்டனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, அதுக்கு பின்னால ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களோட நேம் கேட்பாங்க. ஓகே, அதை ஃபில்அப் பண்ணுங்க. நேம், அடுத்து உங்களோட நேம், இந்த ஸ்பேஸ்ல உங்களோட இமெயில் அட்ரஸ், அடுத்த பாஸ்வேர்ட், அடுத்த கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்,
பாஸ்வேர்ட் வந்து கொடுக்குற டைம்ல ஒரு கேபிட்டல் லெட்டர்ஸ், சிம்பிள் லெட்டர்ஸ், நம்பர்ஸ், அதே மாதிரி வந்து ஸ்பெஷல் கேரக்டர் நேம் கொடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, அடுத்தது உங்களோட நிக் நேம், அடுத்தது கண்ட்ரி. நீங்க ஃப்ரீலான்ஸ்ல ஒர்க் பண்ண போறீங்களா, அப்படி இல்லை நீங்க ஜாப் வந்து வாங்க போறோம் இருப்பாங்க. ஓகே, நம்ம வந்து ஃப்ரீலான்ஸ்ல ஒர்க் பண்ண போறோம். ஓகே, 2 பிரைவசி பொலிஷன் டிக் பண்ணி நீங்க சைன் அப் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களோட மெயிலுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் லிங்க் அவங்க சென்ட் பண்ணுவாங்க. ஓகே, அந்த மெயிலை நீங்க என்ன செய்யலாம், செக் பண்ணி மெயிலை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து வெரிஃபை ஆகிடும். ஓகே, என்கிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கிறதால நான் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் உங்களுக்கு லாகின் பண்ணி காட்டுறேன். ஓகே ஓகே, என்கிட்ட வந்து ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கிறதால இந்த அக்கௌண்ட் நான் உங்களுக்கு லாகின் பண்ணி காட்டுறேன். ஓகே, லாகின் பண்ணீங்கன்னு சொன்னா இப்படி பேஜ் உங்களுக்கு சேவ் ஆகும். இதுல வந்து நான் லாகின் பண்றேன். இதுக்கு பின்னால வந்து ஆத்தென்டிகேஷன் கோடை வந்து கேட்பாங்க. ஓகே, இதுல நான் வந்து இந்த கோடை வந்து நான் சப்மிட் பண்ணி ஜஸ்ட் வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, நான் இப்போ வந்து இந்த கோடை வந்து நான் கொடுத்தேன். அக்கௌண்ட் வந்து இப்போ லாகின் ஆகிடுது. ஓகே ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான இன்டர்ஃபேஸ் தான் உங்களுக்கு ஷோ ஆகும். இதுல வந்து நம்ம மைக்ரோ ஜாப்ஸ் இருக்கு. இது நீங்க ஒன் டைம் கிளிக் பண்ணாலே போதும். ஓகே, ஒன் டைம் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஜாப் உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகே, இதுல ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்தோம்னு சொன்னா இப்போ இந்த ஸ்ப்ரவுட் கிக்ல வந்து நம்ம நிறைய மெத்தட்ல என்ன செய்யலாம், ஏர்ன் பண்ணலாம். சரிதானே, கிட்டத்தட்ட நிறைய மெத்தட்ல வந்து மோஸ்ட்லி ஏர்ன் பண்ணலாம். அது எல்லாமே வந்து நாங்கள் உங்களுக்கு இந்த கிளாஸ்ல வந்து நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஓகே, நீங்க வந்து ப்ரான்ஸ்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னு சொன்னா நான் இந்த கோர்ஸை வந்து உங்களுக்கு ஃப்ரீயாவே ப்ரொவைட் பண்றோம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்பாட் கிக்ல வச்சு என்ன செய்யலாம், நம்ம ஃபைவரையும் ஏர்ன் பண்ணலாம். விளைஞ்சா இப்போ நீங்க ஃபைவரை லேர்ன் பண்ணீங்கன்னு சொன்னா அதையே லேர்ன் பண்ணலாம். இந்த மைக்ரோ டாஸ்க் ஜாப்பை நீங்க செய்யலாம், லேர்ன் பண்ணலாம், ஏர்ன் பண்ணலாம். சரிதானே, இந்த ஸ்பாட் கிக்கை வச்சு எப்படி ஃபைவர்ல ஏர்ன் பண்றேன்னு சொல்லி நாங்கள் உங்களுக்கு ஃபுல்லாவே உங்களுக்கு தருவோம். இதுல வந்து இந்த ஸ்பாட் கிக்ல வந்து மைக்ரோ டாஸ்கை செஞ்சு மட்டுமா ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லி கேட்டா இல்லை, நிறைய மெத்தட்ல ஏர்ன் பண்ணலாம். நாங்க வந்து உங்களுக்கு அந்த வே எல்லாமே வந்து உங்களுக்கு நான் கிளாஸ்ல உங்களுக்கு ஃப்ரீயாவே டீச் பண்ணுவோம். ஓகே, இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஜாப் லெவல், கேட்டகரி, அதே மாதிரி சப் கேட்டகரி, பேமெண்ட், லொகேஷன் சொல்லி ஃபுல்லாவே இருக்கு. இதுல கிக் வந்து இருக்கு, மைக்ரோ டாஸ்க் வந்து நிறைய ஆப்ஷன் வந்து எல்லாமே இருக்கு. ஓகே, இப்போ இதுல எந்த மாதிரியான ஜாப் இருக்கு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா நீங்க வந்து ஒரு சைட்ல ஜாயின் ஆகுவீங்கன்னு சொன்னா, அதாவது சைன் அப் இந்த கேட்டகரி கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா இதுல வந்து நிறைய டாஸ்க் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இதுல பாருங்க சைன் அப், அதாவது ஏதாவது நீங்க சைன் அப் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து சைன் அப் ஜாப் வந்து ஷோ ஆகும். ஓகே, அதே மாதிரி உங்க டேட்டா என்ட்ரி, டெலிகிராம்ல ஜாயின் ஆகுறது, அதே மாதிரி வந்து சோசியல் மீடியா, டிக்டாக் லைக் பண்றது, அதே மாதிரி வந்து யூடியூப் லைக் பண்றது, யூடியூப் நம்ம பாக்குறது, யூடியூப் வாட்ச் பண்றது, ஷேர் பண்றது, ஃபேஸ்புக் போஸ்ட் லைக் பண்றது, சரிதானே, ட்விட்டர் லைக் பண்றது. நான் ஜஸ்ட் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணினது வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும்னு வேண்டியதான். ஓகே, இப்போ நான் வந்து டோட்டலாவே 0.37 வந்து என் பண்ணி. ஓகே, இது நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா நான் வந்து டோட்டலா ஃபுல்லாவே நான் ஒர்க் பண்ணது வந்து யூடியூப்ல வந்து ஒரு கமெண்ட் பண்ணது, அதே மாதிரி யூடியூப் சர்ச் பண்ணி கமெண்ட் பண்ணது, அதே மாதிரி யூடியூப்ல அதே இது கமெண்ட் பண்ணது, அதே மாதிரி சைன் அப் ஜாப். கிட்டத்தட்ட பாருங்க, எனக்கு இது செய்யறதுக்கு வந்து ஒரு 1 minutes தான் போய்க்கும், குறைஞ்சது 2 minutes போய்க்கும் இந்த ஜாப் நான் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றது. இதுதானே, இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ இந்த சைன் அப் ஜாப் செஞ்சதுக்கு எனக்கு $0.1 வந்து எனக்கு கிடைச்சி. ஓகே, இப்போ இதே ஜாப் வந்து நம்ம என்ன செய்யறோம், ஒரு நாளையில வந்து ஒரு 20 ஜாப் செய்யறோம். ஓகே, ஒரு 20 ஜாப் ஒரு நாளையில செய்யறோம். ஓகே, நம்ம இதை கால்குலேட் பண்ணி பார்ப்போம். ஓகே, அவங்க தர அமௌண்ட் வந்து 0.2. ஓகே, கிட்டத்தட்ட நம்ம ஒரு நாளைக்கு வந்து இது வெரி ஈஸி. சரி, இது வெரி வெரி ஈஸி. ஓகே, இந்த ஜாப் அந்த மாதிரி செய்யணும். ஒரு நாளைக்கு நம்ம வந்து ஒரு 50 செய்யறோம். ஓகே, 50 செஞ்சோம்னு சொன்னா குறைஞ்சது நமக்கு $5 நமக்கு கிடைக்குது இந்த ஜாப்ல ஒரு நாளையில. சரிதானே, ஓகே, அதே ஜாப் வந்து நம்ம மந்த்லி செய்யறோம். மந்த்லி வந்து செய்யறோம். மந்த்லி பார்த்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட $150 இந்த ஜாப் மூலமாகவே நம்ம ஈஸியா என்ன செய்யலாம், ஏர்ன் பண்ணலாம் சைன் அப் பண்ணது மூலம். சரிதானே, அது எப்படி நம்ம சைன் அப் பண்ற, அதில் எப்படி ஒர்க் பண்றேன்னு சொல்லி நம்மளுக்கு இந்த ஃப்ரீ கிளாஸ்ல நான் உங்களுக்கு டீச் பண்ணுவோம். சரிதானே, அதே இது நான் சொன்னது வெறுமனே இந்த ஜாப், இந்த சைன் அப் ஜாப்ல மாத்திரம் தான் நம்ம $150 ஏர்ன் பண்ணிடும். ஓகே, அதே $150 நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம்னு சொன்னா ஸ்ரீலங்கா ருபீஸ் படி
கிட்டத்தட்ட 44,450 மந்த்லி இந்த ஜாப் மூலமாகவே, இந்த சைன் அப் ஜாப் மூலமாகவே நம்ம என்ன செய்யலாம், earn பண்ணலாம். அதே மாதிரி வந்து யூடியூப்ல என்ன செய்யலாம், நீங்க லைக் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம். அதே ஜாப் தான் வந்து நான் செஞ்சது மோஸ்ட்லி இதே ஜாப் தான். இதை விட ஜாப் நிறைய ஜாப் உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகே, நான் கிளிக் பண்ணி காட்ட பாருங்க. இப்போ இந்த கிட்டக்கல்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா டெலிகிராம்ல ஜாயின் ஆகுது. அதே மாதிரி வந்து டிக்டாக் லைக் பண்ண சொல்லி கிட்டத்தட்ட நிறைய ஜாப் வந்து இதுல ஷோ ஆகுது. உங்களுக்கு எந்த ஜாப் செய்யல என்ன செய்யலாம், அந்த ஜாப் நீங்க ஈஸியாக என்ன செய்யலாம், அதை கம்ப்ளீட் பண்ணி நல்ல ஷார்ட் டேர்ம்ல வந்து நல்ல ஒரு இன்கம் நீங்க என்ன செய்யலாம், ஏர்ன் பண்ணலாம். ஓகே ஓகே, இதில் வந்து நான் இப்போ உங்களுக்கு டாஸ்க் உங்களுக்கு ஈஸி டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணி காட்டுறேன்னு பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, நான் இதில் வந்து யூடியூப் ஜாப் சம்மந்தப்பட்டது நான் இப்போ எடுத்துக்கிறேன். இதில் வந்து வீடியோ மார்க்கெட்டிங் ஜாப்ஸ் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் யூடியூப்ல லைக் பண்ணுறது ஃபஸ்ட்டுக்கு வந்து அவங்களோட யூடியூப்பை நம்ம பார்க்கறது, அதே மாதிரி லைக் பண்ணுறது, அதே மாதிரி ஷேர் பண்ணுறது. இதுக்கு அவங்க $0.07 வந்து அவங்க தராங்க. இதே எக்கச்சக்கமான ஜொப் வந்து இதுல ஷோவாது. பாத்தீங்க உங்களுக்கே விளங்கும். கிட்டத்தட்ட 24 ஜொப் வந்து இதுல ஷோவாது இந்த கேட்டகரியில. ஓகே, இது வந்து இப்ப 24 ஜொப் தானே ஷோவாகும்னு சொல்லி கேட்டா இல்ல. இந்த டைம்ல வந்து 24 ஜொப் ஷோவாகும். சில டைம் இருக்கு அதுல வந்து 100 மேல வந்து இந்த கேட்டகரியில வந்து ஷோவாகும். ஓகே, இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஒரு வெப்சைட் விசிட் பண்ணி அவங்களோட போஸ்ட் என்ன செய்யறேன் கொடுத்து நான் செய்யறேன் ஏர்ன் பண்ண போறேன். நான் அவங்களை எப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்டு. ஓகே, இப்போ SEO ப்ரோமோட் கண்டென்ட் இதை நான் ஒன் டைம் கிளிக் பண்ணேன். இந்த ஜாப் நான் செய்ய போறேன்னு சொன்னா அதை ஒன் டைம் கிளிக் பண்ணேன்னு சொன்னா ஓகே, இப்போ அவங்க இதுல வந்து அவங்களோட வெப்சைட் லிங்க் சந்திப்பாங்க. ஓகே, எப்படி பாருங்க, அதாவது காப்பி பேஸ்ட் ஃபாலோவிங் லிங்க் இன் யுவர் ப்ரௌசர். ஓகே, இதை அப்படியே காப்பி பண்ணட்டா. ஓகே, நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றேன். ஓகே, அதுக்கு பிறகு சொல்றாங்க அவங்க then press the link to visit. ஓகே, லிங்க் டு இதை கிளிக் பண்ணட்டா. ஓகே, கிளிக் பண்ணிட்டேன். அதே பட்சம் நான் விசிட் any 10 போஸ்ட் ஸ்லோ ப்ளீஸ் 30 செகண்ட். ஓகே ஓகே, அவங்க சொல்லுங்க 10 போஸ்ட் வந்து விசிட் பண்ணட்டா. ஓகே, நம்ம 10 போஸ்ட் விசிட் பண்றதில்ல. ஓகே, நம்ம இதை க்ளோஸ் பண்ண வந்துட்டு அடுத்தவங்க லாஸ்ட்டாக தந்திருக்காங்க. லாஸ்ட்டாக சில இன்ட்ரெஸ்ட் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, எனக்கு வந்து ஈஸியான ஜாப் பண்ணி சொன்னா அவங்களோட வெப்சைட்டு போய் அவங்க போட்ட போஸ்ட்டை வந்து நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றேன். அது வந்து எனக்கு ரொம்ப ஈஸியான ஜாப். ஆனா அதை விட ஈஸியான ஜாப் இருக்கு. எனக்கு ஈஸியான ஜாப் இந்த ஜாப். அதை விட ஈஸியான ஜாப் வந்து யூடியூப் லைக் பண்றது, சப்ஸ்கிரைப் பண்றது, ஃபேஸ்புக் லைக் பண்றது, சப்ஸ்கிரைப் பண்றது, அதே மாதிரி கமெண்ட் பண்றது, இப்படி எக்கச்சக்கமான ஜாப் வந்து இதில் ஷோ ஆகுது. ஓகே, இதுல வந்து அவங்க சொல்லி பார்ப்போம். ஓகே, ஓகே, இதை பார்த்த மட்டும் சொன்ன ஃபர்ஸ்ட்டுக்கு அவர் இன்ஃபார்ம் பண்ணியாரு. கிளிக் த எட் வித் இன் த போஸ்ட் யூ விசிட் அண்ட் ப்ரௌஸ் சைட் 1 minute. ஓகே, இப்போ நம்ம அவரை போஸ்ட் எல்லாம் விசிட் பண்ணிட்டோம்னு சொன்னா அவர் சில ப்ரூஃப் கேட்பாரு. இப்போ நம்ம ஒரு வெப்சைட் தான் போகிறோம்னு சொல்லி என்ன செய்வாரு, ப்ரூஃப் கேட்பாரு. ஓகே, இதுல வந்து நம்ம அவரை ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன ப்ரூஃப் கேட்கணும் பார்ப்போம். சப்மிட் த 10th URL போஸ்ட் விசிட். ஓகே, அவர் கேட்கறது வந்து நம்ம விசிட் பண்ணின 10 போஸ்டுடைய URL கேட்காது. ஓகே, நம்ம கொடுப்போம். அடுத்து ப்ளீஸ் கிவ் 2 URL the website you visit steps 4. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் இதை கம்ப்ளீட் பண்ணோம். ஓகே, நம்ம இந்த வாரம் அவரை 10 போஸ்ட் லிங்க் என்ன செய்யறோம், காப்பி பண்றோம். இது வந்து ரைட் கிளிக் பண்றோம், காப்பி பண்றோம். இது வந்து பேஸ்ட் பண்றோம். ஓகே, அடுத்த வாரம் ஒரு செகண்ட் போஸ்ட்டை வந்து காப்பி பண்றோம், இங்கே பேஸ்ட் பண்றோம். ஓகே, மூணாவது போஸ்ட் காப்பி பண்றோம், பேஸ்ட் பண்றோம். நாலாவது போஸ்ட் வர்றேன், காப்பி பண்றோம், பேஸ்ட் பண்றோம். ஓகே, ஒரு அஞ்சாவது போஸ்ட் காப்பி பண்றோம், இங்கே பேஸ்ட் பண்றோம். ஒரு ஆறாவது போஸ்ட் காப்பி பண்றோம், இங்க வந்து பேஸ்ட் பண்றோம். ஓகே, ஒரு ஏழாவது போஸ்ட் காப்பி பண்றோம், இங்க பேஸ்ட் பண்றோம். இப்படி சொல்லி 8வது போஸ்ட் காப்பி பண்றோம்.
ஓகே, ஒரு 9வது போஸ்ட், ஒரு 10வது போஸ்ட். ஓகே ஓகே, இப்போ நம்ம என்ன செஞ்சிடலாம், ஃபர்ஸ்ட்டு ப்ரூஃபுக்கு நம்ம எல்லா லிங்கையுமே கொடுத்துருக்கோம். அதாவது சப்மிட் த 10 யூஆர் போஸ்ட் விசிட். நம்ம 10 போஸ்ட் விசிட் பண்ணியிருந்தோம். என்ன செஞ்சிருந்தோம், 10 போஸ்ட் யூஆர் லைன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, நம்ம உண்மைக்கு என்ன செய்யணும், நம்ம விசிட் பண்ணல, நீங்க விசிட் பண்ணி பார்க்கணும், விசிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ அடுத்து செகண்ட் ப்ரூஃப்காரர் வந்து அவர் ப்ளீஸ் கிவ் 2 URL ஆஃப் தி வெப்சைட் விசிட் ஸ்டெப்ஸ் 4. ஓகே, ஸ்டெப்ஸ் 4ல வந்து நம்ம கம்ப்ளீட் என்ன பார்ப்போம். ஓகே, ப்ரொவைட் 8 URL இன் செகண்ட் ப்ரூஃப், எவிடன்ஸ் மஸ்ட் க்ளீன் வெலிட். ஓகே, அவர் செகண்ட் வந்து இதுல ப்ரூஃப் கேட்கார் என்னன்னு சொன்னா, இந்த பேஜ்ல சோவா ரெண்டு என்ன செய்யும், நம்ம கிளிக் பண்ணணும். ஓகே, இப்போ நான் வந்து இந்த பேஜ்ல சோவா ரெண்டை வந்து கிளிக் பண்ணி இதுல வந்து ஸ்காலர்ஷிப் பண்ணதை கிளிக் பண்ணிட்டேன் ஒன் டைம். ஓகே, வந்து கிளிக் பண்ணி இதை அப்படியே காப்பி பண்ணி இந்த யூஆர்ல கொடுக்குறேன். ஓகே, இப்போ கொடுத்து சப்மிட் பண்ணி பார்த்துக்கன்னு சொன்னா நம்மளோட ஜாப் வந்து என்ன செய்யும், சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும். ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன சொன்னா, ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நம்ம டோட்டலாகவே வந்து அவங்க 10 போஸ்ட் என்ன செய்யணும், விசிட் பண்ணணும். அது எப்படி ஈஸியான மெத்தட்ல விசிட் பண்ணுன்னு சொல்லி நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், அவங்களோட போஸ்ட்ல சோவார எண்டை கிளிக் பண்ணி அவங்களோட எட்ல ஏதாவது ஒன்றை கிளிக் பண்ணி இந்த லிங்கை வந்து ப்ரொவைட் பண்ணணும்னு சொன்னா நம்மளோட ஜாப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லா அக்செப்ட் பண்ணுவாங்க. ஓகே, இது வந்து ஒரு ஜாப். ஓகே, இப்போ ஜாப் சொன்னா நமக்கு வந்து $0.03 வந்து ஜாப் பெண்டிங்ல இருக்கு. அவங்க ரிவ்யூ பண்ண உடனே இந்த 8 பேலன்ஸ்ல வந்து எனக்கு எட் ஆகும். சரிதானே? ஸோ இப்படி வந்து நம்ம இந்த ஸ்பாட் கிக்ல வந்து ஈஸியான மெத்தட்ல என் பண்ணலாம். இதுல வந்து பாருங்க, ஒரு ஜாப் வந்து நம்ம ஒரு வெப்சைட்ல சைன் அப் பண்ண சொன்னாலே நமக்கு வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு காட்ட பார்த்துக்கலாம். ஓகே, இதுல வந்து வெப்சைட்ல நம்ம சைன் அப் பண்ண சொன்னா ஈஸியாகவே $1 கிடைக்கும். ஓகே, இதுல வந்து பார்த்தோம்னு சொன்னா $0.8 கிடைக்கும். இதுல 0.8. இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி கொடுத்தோம்னா $0.1 கிடைக்கும். ஓகே, இப்படின்னு சொல்லி இந்த இன்ஸ்டாகிராம்ல கிரியேட் பண்ணி கொடுத்தோம்னா கிட்டத்தட்ட எத்தனை ஜாப் சோவ் ஆகுது பாருங்க. இந்த சைன் அப் ஜாப்லேயே வந்து கிட்டத்தட்ட 240 ஜாப் வந்து சோவ் ஆகுது. ஓகே, அதே இந்த டேட்டா என்ட்ரி ஜாப் பார்த்தோம்னு சொன்னா டெலிகிராம், அதே மாதிரி சோசியல் மீடியா, அதே மாதிரி டிக்டாக். இப்போ டிக்டாக் கிளிக் பண்ணணும்னு சொன்னா நீங்க ஒரு யூடியூப் ஒரு நிமிஷம் 1 மினிட் யூடியூப் பார்த்தாலே உங்களுக்கு $0.0 கிடைக்குது. சரிதானே? அதே இது நம்ம ஃபேஸ்புக் பார்த்த வீடியோ மார்க்கெட்டிங்ல வந்து பார்த்தோம்னு சொன்னா யூடியூப் சம்மந்தப்பட்ட எல்லா ஜாப்பையும் வந்து இதுல சோவ் ஆகும். நான் ஆல்ரெடியும் காட்டுறேன். சரிதானே? ஓகே, அப்ப இப்படித்தான் வந்து நம்ம ஸ்பாட் கிக்ல வந்து நம்ம ஈஸியான மெத்தட்ல எர்ன் பண்றேன். நம்ம சோசியல் மீடியால வந்து ஸ்பெண்ட் பண்ற டைமை நீங்க இந்த ஸ்பாட் கிக்ல ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னு சொன்னா நம்ம வந்து ஒரு டீசென்ட் அமௌண்ட்டை வந்து மந்த்லி நம்ம என்ன செய்யலாம், எர்ன் பண்ணலாம். இந்த ஸ்பாட் கிக்ல வந்து இந்த மைக்ரோ டாஸ்கை வச்சு தான் எர்ன் பண்ணலாம்னு சொல்லி கேட்டா இல்லை. இந்த ஸ்பாட் கிக்ல வந்து 2 மெத்தட்ல வந்து நம்ம எர்ன் பண்ணலாம். சரிதானே? அதே மாதிரி இந்த ஸ்பாட் கிக்கோட சேர்த்து ஃபைவரையும் சேர்த்து லிங்க் பண்ணி எப்படி எர்ன் பண்ணலாம் என்று சொல்லி நாங்க எங்களோட பெய்ட் கிளாஸ்ல நாங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகே, அப்ப நீங்க வந்து எங்க ப்ரௌன்ஸ் உடைய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னு சொன்னா நாங்க எல்லா டீடைல்ஸையும் வந்து நாங்க உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். ஓகே, நான் வந்து அப்ப வந்து இந்த வீடியோவை நான் அப்படியே ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணி க்ளோஸ் பண்றேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.